டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் PU சின்னப்பாவோட மகனான ராஜபகதூர் தமிழில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. PU சின்னப்பாவுடைய மகனான ராஜா பகதூர் கோவில் புறா அப்படின்ற படத்தில் நடித்தார். அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதற்கு பின்னாலே ஒரு 2 படங்களில் நடித்தார். அந்த படங்கள் அவருடைய பெயரை சொல்கின்ற படங்களாக அமையவில்லை. 15-20 ஆண்டுகள் நடிச்சுமே நடிகர் சூர்யாவும் கார்த்தியும் ஒரே பொசிஷனில் இருக்காங்களே, மார்க்கெட்டில் எந்த ஒரு ஏற்றமும் அவங்க பார்க்கலையே, அதற்கு காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சூர்யா கார்த்தி ஆகிய இருவருமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் பலவற்றில் நடித்திருக்கிறார்களே தவிர பிளாக் பஸ்டர் வெற்றி படங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து அமையலை. அப்படிப்பட்ட படங்கள் அமைந்திருந்தால் அவர்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைந்திருப்பார்கள். விஜயகாந்த் சார் நடித்த தென்பாண்டி சீமையிலே படம் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சதான்னு குவைத்திலேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த தென்பாண்டி சீமையிலே அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. காந்தா திரைப்படம் நடிகர் திலகம் திரைப்படம் மாதிரியே எமோஷனல் டிராமா படமாக இருக்குமான்னு அஜய் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் படத்துடைய கதையமைப்பு வேறு, காந்தா திரைப்படத்துடைய கதையமைப்பு வேறு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏறக்குறைய ஒரு பயோபிக். ஆனால் காந்தா அப்படிப்பட்ட படம் இல்லை. எஸ் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண பொம்மை படத்தில் ரமேஷ் கேரக்டரில் நடித்த ஹீரோ யார், அவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. பொம்மை படத்துடைய கதாநாயகன் பாத்திரம் நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல ரமேஷ் இல்லை. அந்த கதாபாத்திரத்துடைய பெயர் ஆனந்தன். அதை நடித்தவர் தான் ரமேஷ். பகவன் கேசரி படம் தமிழில் டப் பண்ணி OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஜனநாயகன் படத்தோட வசூல் எதுவும் பாதிக்காதான்னு சிவகுமார் கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி நேற்று ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஜனநாயகன் படத்தை நீங்கள் பார்க்கும்போது பகவன் கேசரி படமே உங்கள் நினைவுக்கு வர வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அந்த கதையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் H. வினோத். நடிகர் கரண் ஏன் எந்த படத்துலையும் நடிக்காமல் இருக்காரு, அதற்கு குறிப்பிட்ட காரணம் ஏதாச்சும் இருக்கான்னு விஜய் திண்டுக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. கரண் ஒரு சரியான வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னால் அவர்கிட்ட பேசும்போது கூட அதைத்தான் அவர் சொன்னார். மிக விரைவிலேயே அந்த படத்தை பற்றிய செய்தி வரும்னாரு. என்ன காரணமோ அதை பற்றிய எந்த தகவலும் இதுவரையிலே வெளியாகவில்லை. டைரக்டர் கௌதம் மேனன் சார் இப்போது படம் ஏதாச்சும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை படங்களில் நடிச்சுட்டு மட்டுமே வராரான்னு அக்ஷயன் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. கௌதம் மேனன் இப்போதைக்கு பல திரைப்படங்களை நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. நடிகர் மாதவன் திரும்பவும் சோலோ ஹீரோவாக நடித்தா மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு வேலூர்லேருந்து திலகன் கேட்டிருக்காங்க. இப்போ GD நாயுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே மாதவன் நடித்து கொண்டிருக்கிறார். அது ஒரு கதாநாயகன் நடிக்கின்ற படம் தானே. மேலகன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் ஸ்ரீதிவ்யா மேம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் படங்களில் நடிச்சிருக்காங்களா, தொடர்ந்து ஏன் அவங்க படங்களில் நடிக்கிறது இல்லைன்னு பூர்ணிமா திருச்செங்கோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீதிவ்யா நல்ல அழகான நடிப்பாற்றல் மிக்க நடிகை. அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்போதைக்கு ஸ்ரீதிவ்யா எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. நடிகர் கவினுடைய மாஸ்க் படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கவினுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலைன்னாலும் அதையெல்லாம் தாண்டி அவருடைய மாஸ் திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ப்ரொடியூசர் கவுன்சில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்ன, அந்த முடிவுகள் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குமான்னு பாபு சவுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. படத்தில் நடிப்பதற்கு சம்பளம் வாங்காமல் லாபத்திலே பங்கு வாங்கி கொள்ளும் முறையிலே நடிகர்கள் நடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கூட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உடனடியாக எந்த அளவுக்கு அது நடைமுறையிலே சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழ் சினிமாவில் பாடல் காட்சிகள் எடுக்கிறது குறைஞ்சிட்டே வருது. ஆனாலும் உச்ச நடிகர்கள் மட்டும் அவங்க படத்தில் பாடல் காட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அதற்கு காரணம் என்னன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பாடல்கள் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கின்ற படத்தில் கூட முன்னிருந்த மாதிரி பாடல் காட்சிகள் இப்போ இடம்பெறது இல்லையே. 1 அல்லது 2 பாடல்கள் தானே இடம்பெறுகின்றன. கைதி 2 படத்திலேருந்து லோகேஷ் கனகராஜ் நீக்கப்பட்டுள்ளாரா, அப்படி நீக்கப்பட்டிருந்தால் அதற்கு காரணம் என்னன்னு முகேஷ் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கைதி அப்படின்றது லோகேஷ் கனகராஜனுடைய பிராண்டு. அதிலேருந்து லோகேஷ் கனகராஜை எப்படி விளக்க முடியும்? DC படத்தில் 35 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறதால முதல் படத்திலேயே அதிக சம்பளம் வாங்கின நடிகராக ஆயிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இது குறித்து உங்கள் பார்வை என்னன்னு பரத் சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. DC படத்திலே நடிகராக அறிமுகமா என்ற லோகேஷ் கனகராஜுக்கு 35 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருப்பதாக இதுவரைக்கும் யாரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அதனால் இப்போதைக்கு அதை பற்றிய விமர்சனத்தை தவிர்க்கவே நான் விரும்புகிறேன். ஜெமினி கணேசன் சாரோட கொஞ்சம் சலங்கை படம் அவருக்கு வெற்றி படமாக அமைஞ்சதான்னு பரத் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சலங்கை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்க வேண்டிய படம். ஆனால் அந்த வெற்றியை அந்த படம் அடையலை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரி இருவருமே காதலில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆதர்ச ஜோடியாக அவர்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்தார்கள்.
அந்த படத்தினுடைய கதையமைப்பின்படி ஜெமினேசன் சாவித்திரியோடு சேர மாட்டார், குமாரி கமலாவை திருமணம் செய்து கொள்வார். அதை பல ரசிகர்கள் விரும்பலை, நான் உட்பட. அந்த படத்தினுடைய தோல்விக்கு அது ஒரு முக்கியமான காரணம். முன்னாடி இருந்த ஹீரோயின்ஸ்க்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வர ஹீரோயின்ஸ் யாருக்குமே ஃபேன்ஸுங்கிறதே இல்லையே, இதற்கு காரணம் என்னன்னு வரதன் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது உண்மைதான். இப்போ நடிகைகளுக்கான ரசிகர்கள் வந்து குறைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சித்ரா சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் யார், அதற்கு காரணம் என்னன்னு திருச்சியிலேருந்து சுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒளிப்பதிவாளர் என்று வின்சென்ட்டை சொல்லலாம். ஒளிப்பதிவாளர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்த முதல் ஒளிப்பதிவாளர் அவர்தான் என்பதால் தான் எனக்கு அவர் மேலே அந்த அளவுக்கு மரியாதை. அடுத்து இன்று ஒரு தகவல். மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன் ராமூர்த்தியும் எப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய பணம் திரைப்படத்துக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு MS விஸ்வநாதனுக்கு கிடைத்த போது தன்னோடு ராமமூர்த்தி இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் பெரிதும் விரும்பினார். அப்போ ராமமூர்த்தி அதை அவ்வளவு எளிதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ இசையமைக்கின்ற படங்களுக்கு இப்போது நான் வாட்சிட்டு தானே இருக்கேன், எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், எதுக்கு நான் உன்னோட சேர்ந்து இசையமைக்கணும், நீ தனியாகவே இசையமைக்கலாம், உங்கள்கிட்ட நல்ல ஆற்றல் இருக்குது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் TK ராமமூர்த்தி. ஆனாலும் அவரை விடாமல் தன்னோடு இணைத்து கொண்டவர் தான் MS விஸ்வநாதன். அப்படிப்பட்ட ஜோடிகளுக்கிடையே ஒரு காலகட்டத்திலே பிரிவு ஏற்பட்டது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த பிரிவுக்கு பின்னாலே ஒரு சமயத்தில் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்று கூடினார்கள். அப்போது அதை பற்றி ஒரு பத்திரிகையாளரிடம் பகிர்ந்து கொண்ட TK ராமமூர்த்தி, தனியாக மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நான் தான் விஸ்வநாதன் விட்டு வந்தேன், விஸ்வநாதன் எந்த மறுப்பும் சொல்லாமல் என்னை வெளியே அனுப்பி வைத்தார். அதற்கு பின்னாலே ஏறக்குறைய 22 படங்களுக்கு நான் இசையமைத்தேன். இசையமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரிந்திருந்தாலும் ஒருத்தர் தினமும் மனதிலே நினைத்து கொண்டு தான் இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தபோது தனக்கு என்ன வாய்ப்பு வந்தாலும் தன்னுடைய சம்பளத்தில் பாதியை எனக்கு தருவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் MS விஸ்வநாதன். அவருடைய அந்த அன்பை என்னால் மறக்கவே முடியாது என்று அந்த பத்திரிகை நண்பரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் TK ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதன் ராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் திரைப்பட பாடல்களில் மட்டும் இல்லாமல் இரு நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு சாதனை சரித்திரமாக இருந்தவர்கள் தான் அவர்கள். பார்த்திபன் சார் வந்து அந்த படத்தில் அதுக்கு முன்னால் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டியை இடக்கு மடக்கா டைலாக் பேசுறது, அது வந்து நடுப்பரெல்லாம் சொன்னார். சார் என்ன இப்படி ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்குதே. அந்த பட தயாரிப்பாளருக்கு தான் அன்பு பண்ணீங்க இல்லையா? எலெக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா வடிவேல் சாருடைய காமெடி எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், சார் வடிவேலு சார் வந்து நான் சொல்லுவேனே அந்த அவர் பண்ணுற காமெடி எல்லாம் வந்து நான் ஸ்பாட்லேயே சிரிச்சிருவேன். சீன் பண்ணும்போது நான் சிரிச்சே பல சீன் வந்து ரீடேக் போவோம், ஷார்ட்டு ரீடேக் போவோம். உங்கள் பார்வையில் மணிவண்ணன் சாருக்கு வந்து கதை எழுத தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.